Good morning. How are you? A brand new week by the grace of God. Again, இந்த வாரத்துலேயும் who is Jesus அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ் அவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஜீசஸை we are going to enjoy, ரசிக்க போகிறோம், அட்மயர் பண்ண போகிறோம். இந்த வசனங்களெல்லாம் நம்ம claim பண்ண போகிறோம். So today, who is Jesus? I'm going to call him fear eraser. பயத்தை நீக்குகிறவர். அந்த இரேசர்ன்றது நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்கள்ல, இரேசர், ரப்பர், பென்சிலில் எழுதிட்டு அதை இரேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபியர் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ நம்ம மனசில், நம்ம வாழ்க்கையில், கர்த்தர் ஜீசஸ் இஸ் ஏபிள் டு கம் அண்ட் இரேஸ் இட். அப்படியே அவர் அழகாக க்ளீனாக அவர் இரேஸ் பண்ண வல்லவராக இருக்கிறார். வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் கம்ஃபர்டிங் scriptures we have. என்ன படிக்க போகிறோம் என்றால், we're going to read from Mark chapter 6 verse number 15. மார்க் 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது என்றால், ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அவர் இஸ் கோயிங் டு கோ இன் டு த ஹில்ஸ், மவுண்டனில் போய் ஜெபிக்க போகிறார். இப்போது சீஷர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் படகு ஏறி பெத்சைடா அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ இவர் போயிட்டு தனியாக இருந்து அவர் ப்ரே பண்ணிவிட்டு ஏர்லி இன் த மார்னிங் அவர் வந்து அந்த கரையோரம் வரும்போது பார்த்தா he is able to see the disciples struggling. அழகாக போட்டிருக்கிறது, he was able to see the disciples. அவர்களை பார்க்கிறார். ரொம்ப கடினமாக அந்த காற்றிலையும் அந்த ஸ்டாம்லேயும் அவங்களுடைய படகை அவங்க எப்படி தண்ணீரில் கடத்தி செல்வது என்பது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறார். ஐ ரியலி அட்மயர் தட் வாஸ். ஏனென்றால் சீஷர்கள் அவரை பார்க்கவில்லை, பார்க்க முடியாது. பட் இயேசுவால் அவர்களை பார்க்க முடியும். தென் லேட்டர் அவர் வந்து அந்த தண்ணியில் அவர் நடந்து போகும்போது திடீரென்று இந்த சீஷர்கள் அவரை பார்த்த உடனே வசனம் சொல்லுகிறது, தே கிரைட் அவுட். ரொம்ப பயந்துடுறாங்க. ஓ, வாட் இஸ் தட், அது கோஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பயப்படுறாங்க. உடனே வசனம் போட்டிருக்கிறது, இமீடியட்லி அட் ஒன்ஸ் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஆல் ரைட் அண்ட் ஹி கம்ஃபர்ட்ஸ் தம். ஹி செட், டோன்ட் பி அஃப்ரைட், ஐ எம் ஹியர் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். தமிழில் எப்படி போட்டிருக்காங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஹீஸ் கம்ஃபர்டிங் தெம். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, நான் தான். பட் ஐ லைக் இன் சம் டிரான்ஸ்லேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐ எம் ஹியர், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு தான் ஆக்சுவலி அதோடைய அர்த்தம். ஐ எம் ஹியர், நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்துட்டேன், டோன்ட் வரி, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறார். ஸோ ஃபார் ஃபியர் டு பி இரேஸ்ட், பயம் அழிக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவனுடைய, இயேசுவனுடைய பிரசன்னம் வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து இரேஸ் ஆகிவிடும். ஸோ வி see so many scriptures all over the Bible. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், fear not. ஸோ இங்கேயும் he knew அவங்க பயப்படுறாங்க, ரொம்ப perturbed ஆகிடுறாங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன் டு டெல், டோன்ட் பி அஃப்ரேட், ஐ எம் ஹியர், நான் வந்துட்டேன். ஸோ நம்ம ஃபேமிலிஸில் கூட சின்ன பிள்ளைங்கள சம்டைம்ஸ் நம்ம தொலைச்சிருவோம் வெளியில் போகும்போது. தென் அவங்க பயப்படுவாங்க. என்னுடைய கதையை பற்றி கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த தடவை என்னென்னா, என்னுடைய நெஃப்யூ, மை சிஸ்டர் சன், சின்ன பையனாக இருக்கும்போது நானும் எங்கள் அம்மா, அந்த என்னுடைய நெஃப்யூ ரூபனும் ஒரு பெரிய டாலஸில் ஒரு பெரிய ஒரு கார்டன் ஷாப் இருக்கும், கார்டன் ரிட்ஜ், இப்போ இருக்கான்னு தெரியல, மூடிட்டுருக்கலாம். ரொம்ப ஹியூஜ், அதாவது ரொம்ப ஏக்கரில் அந்த கடையே இருக்கும். விதவிதமான செடிகள் அண்ட் நாட் ஓன்லி ரியல் பிளான்ஸ், ஈவன் ஆர்டிஃபிஷியல் ஹோம் டெக்கார், அந்த கடை ஃபுல்லாக அதுதான் இருக்கும். அது பார்த்து முடிக்கவே நம்மளுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். நிறைய ஆயில் பெரிய பெரிய ஆயில்ஸாக இருக்கும். ஒரு ஆயிலுக்கும் அவ்வளோ பெரிய நிறைய ரேக்ஸ்லாம் இருக்கிறதுனால பெரிய டால் ஹைல்ஸ் வேறு, நம்ம ஈஸியாக தொலைஞ்சு போயிடும். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரு தடவை அந்த கடைக்கு போயிட்டு நாங்கள் ஷாப் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த குட்டி பையனாக இருந்ததுனால, ப்ராபபிளி ஹீ வுட் ஹவ் பீன் லைக் சே 4 years old. அந்த வயசில் இருந்ததுனால அந்த பிள்ளை அவன் ஓடி ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான், இந்த ஆயிலேருந்து போயிட்டு இங்கேருந்து வருவான். ஸோ நானும் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே அவனை மேலே கண்ணை வச்சுட்டே நாங்கள் we were shopping. திடீர்னு நாங்கள் we were watching him, அவனை பார்த்துட்டு தான் இருந்தோம். அவன் என்ன பண்ணிட்டான்னா, நாங்கள் அதுக்குள்ளே வேறு ஆயிலுக்கு போயிட்டோம். பட் எங்கள் கண்ணு ஃபுல்லாக அவன் மேலேயே இருந்தது. அது அவனுக்கு தெரியல. திடீர்னு நான் பயந்துட்டான். திடீர்னு நாங்கள் இருந்த இடத்துக்கே வரும்போது நாங்கள் இல்லாததுனால அவன் ரொம்ப திகில் அடைஞ்சிட்டு, ஓ, எங்கள் அம்மா பேர் என் பேர் அவன் கூப்பிட ஆரம்பித்தான். உடனே நான் போயிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ரூபன் டோன்ட் வரி, ஐ எம் ஹியர், நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு நான் கம்ஃபர்ட் கொடுத்தோன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல், பயம்லாம் போயிடுச்சு. இம்மீடியட்லி
in a matter of few seconds. அவன் பயந்து போய் ஐயோ எங்கே நான் தொலைச்சிட்டேன்னா இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டோர், இட்ஸ் வெரி ஹியூஜ், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் ஓடி போயிட்டு டோன்ட் வரி நான் இங்கே இருக்கிறேன், ஐம் ஹியர். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டாங்க, ரூபன் நான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னோடனே ஃபியர் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ ஃபியர் இரேஸ் ஆகணும் என்றால் நமக்கு ஜீசஸுடைய பிரசன்னம் நமக்குள்ளேயே எப்பவுமே இருக்கணும். எங்கெல்லாம் இந்த இதுலேயும் பார்த்தீங்க என்றால் ரூபன் எங்களை பார்க்கல, ஆனால் நாங்கள் கண்டினியூஸாக அவனை பார்த்துட்டே இருந்தோம். அதே தான் சீஷர்கள் வந்து ஜீசஸை பார்க்கவே இல்லை, பார்க்க முடியாது, பிகாஸ் ஹி ஸோ ஃபார் அவே. அவர் லேண்டில் இருக்கார். ஜீசஸ் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிற தேவன். ஸோ அவர் அங்கே இருந்தால் கூட ஹி வாஸ் வாட்சிங் த டிசைபிள்ஸ், தே வர் சஃபரிங். சம்டைம்ஸ் நம்ம சஃபர் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கலாம். நோ, ஜீசஸ் இஸ் வாட்சிங் ஓவர். அவர் கண்கள் வேறு எங்கே போகும்? அவர் நம் மீது கண்களை வைத்து நம்ம இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர். he that keepeth Israel shall neither sleep nor slumber. உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ரைட் திஸ் மினிட் நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நம்மளை பார்த்துட்ருக்காரு. வேறு ஒரு நாட்டில் அது நைட்டாக இருக்கலாம், அவங்களையும் பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் he is such a loving God. ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். குயிக்காக சொல்லிடுறேன் என்னென்ன இடத்துல அவர் ஜஸ்ட் ப்ரேயிங் இந்த ஹோலி ஸ்பிரிட் கிட்ட கேட்டேன், எதுக்கெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் நாங்கள் பயப்படுறோம், உங்களுக்கு தானே நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் குயிக்காக 3 திங்ஸ் வந்தது. 1, பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அஃப்ரேட், ஃபியர் ஆஃப் த ஃப்யூச்சர். ஜேக்கப் போல் ஹி வாஸ் லாஸ்ட், அவர் தனியாக அந்த வனாந்தரத்தில் போகிறார், பெத்தல். அங்கே போகும்போது நோ ஃப்யூச்சர், நோ ஐடியாஸ். சம்டைம்ஸ் லைஃப்பில் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கலாம். அது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது ஒரு பயம் கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தில் ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் ஜீசஸ் யூ ஆர் ஹியர் வித் மீ, ஐ பிலீவ் இன் யூ, நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க. ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு கன்ஃபெஸ் தட் ஜீசஸ் யூ ஆர் ஹியர் வித் மீ. நீங்கள் டிசைபிள்ஸோட ஓடி வந்து ஐ எம் ஹியர்னு சொன்னது போல் யூ ஆர் வித் மீ அண்ட் ஐ பிலீவ் இட். செகண்ட் வந்து we have fear when about finances. நிறைய காசு விஷயம் குறித்து நிறைய பேருக்கு ஐயோ எனக்கு இந்த காசு இங்கே வராமல் போயிடுமோ, இந்த காசு வருமோ, இந்த காசு தொலைச்சிருவனோ, இந்த காசு இழந்துருவனோ, யாராச்சும் எடுத்துருவாங்களோ, எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸில் நம்மளுக்கு பயம் வரலாம். ஜாரிஃபாத் woman had nothing, கொஞ்சமாவது தான் இருந்தது. ஒரு அப்பம் சுட்டுட்டு she said that is it. அவங்க எவ்வளோ பயந்து போயிருப்பாங்க. God was a provider. ஒரு ஆளை அனுப்பி பியூட்டிஃபுல்லி he provided. ஸோ ஈவன் இன் அவர் லைஃப் காசு ஃபைனான்சஸில் குறைவாக இருக்கிறதா, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி கிடைக்கும், பட் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா பயத்தை எடுத்துகிட்டு ஜீசஸ் ஐ பிலீவ் யூ ஆர் ஹியர் வித் மீ. ஹல்லேலூயா. தேர்ட் வந்து ஃபேமிலி. லாட் ஆஃப் டைம்ஸ் ஏற்கனவே திருமணமாகி ஒரு ஃபேமிலி இருக்கிறதோ, ஆர் இன்னும் திருமணம் ஆகாமல் இன்னும் எப்போ எனக்கு திருமணம் ஆகும் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒரு ஃபேமிலியில் இருக்கிற சில்ட்ரனுக்காக நிறைய தடவை நமக்கு பயம் வரும். அந்த நேரத்துலையும் நம்ம பயப்படுறத அவர் பார்த்துட்ருக்கிறார். அவர் சொல்கிறார் டோன்ட் பி அஃப்ரேட், ஹி கம்ஃபர்டட் தெம் பியூட்டிஃபுல்லி. ஒரு வசனம் ஜீசஸ் வாஸ் குவிக் டு கம்ஃபர்ட் தெம். கரேஜ், இட்ஸ் மீ, டோன்ட் பி அஃப்ரேட், டோன்ட் பி அஃப்ரேட் அப்படின்ற. ஸோ உங்களை பார்த்தோம் என்னை பார்த்தோம் இன்றைக்கு சொல்கிறார் I am a fear eraser, don't have to worry because I will take care of everything. Hallelujah, what a great comfort. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, as we begin this week, we thank you Lord. ஏனென்றால் நீங்கள் எங்கள் பயத்தெல்லாம் இரேஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டா போதும், all fear and worry will just evaporate and vanish. I pray that you comfort us and take us to the blessed place Lord. எங்களுடைய ஆசீர்வாத இடத்துக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்தரலும், எங்களுக்கு அது வரைக்கும் சமாதானத்தால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் போக்கிலும் வரத்திலும் வரவு செலவு எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். நீரே மகிமைப்படுவீராக. We give you all the glory. In Jesus' name we pray. Amen. Have a wonderful day and the rest of the week because the fear eraser, Jesus Christ, is with you and me. Hallelujah. Be blessed. God bless you.